வணக்கம் நண்பா நண்பிகளே. இப்போதைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ அசகண்டன் வீர திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலில் தான் இருக்கோம். இது எங்க இருக்குன்னா, இது நாகைப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு நடுவில் இருக்குது இந்த கோயில். ஸ்ரீ அசகண்டன் வீர திருக்கோயில். இந்த கோயிலில் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, கருவேலங்கடை அப்படிங்கிற இடத்துல தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இது குச்சப்படுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோயில் இருக்குது. இது ஒரு மிக சிறப்பான ஒரு கோயில். நல்லா சிறப்பான ஒரு கோயில்னு தான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா உண்டியல். இதோட ஒரு மிக சிறப்பான ஒரு செயல்னா, இங்கே உரிமையான நபர்கள் இந்த தமிழ்நாட்டு முழுக்க இருக்காங்க. இந்த கோயிலுக்கு உரிமையான நபர்கள் இந்த தமிழ்நாட்டு முழுக்க இருக்காங்க. இதுதான் ஒரு சிறப்பு ஒரு செயல்னு நான் சொல்லுவேன். சிறப்பான ஒரு இது. இப்போ இது ஒரு என்ட்ரன்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த வீரன் கோயிலை. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ செல்லப்ப சுவாமி கோயில். இது ஒரு குட்டி கோயில். வணங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். ஃபுல்லாக உள்ளே போகிற ஒரு கேட் இங்கே தான் இருக்குது. முதல்ல இந்த திரிசூலத்தை வணங்கிட்டு போகணும். இப்போ உள்ளே போகிறோம். இதுதான் ஸ்ரீ அசகண்டன் சாமி. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ பெரியாச்சி அம்மன். இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ விநாயகர் சன்னதி. இது ஒரு பழைய கோவில். அதாவது இந்த கோயில் கட்டி ஒரு 1.25 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பழைய கோயில் இதுதான் பாருங்க. அதுக்கு அந்த கண்ணாடி இது வழியாக பார்த்தோம்ல, விண்டோ வழியா, அதுக்கு பக்கத்திலே இன்னொரு புளியார் சிலை. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி கும்பிட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாரியம்மன் சன்னதி. ஸ்ரீ மாரியம்மன் சன்னதி. அதுக்கு பக்கத்துலேயே முருகன் சன்னதி. அப்படியே சுற்றி கோயிலை சுற்றி வணங்கிடுவோம். இப்போ திரும்பி காட்டுறேன். ஸ்ரீ அசகண்ட வீரன். Veeram Kaptaviram Kartviram Nondiviram Nondiviram Nandaviram Vaishnaviram Agriviram Akanda Viram
अष्टमदानादृसमदन्तविराम नानासुरं वस्त्रं पुष्पाणि समर्पयामि